எவ்ரிஒன் விடாமுயற்சி மகிழ் திணிமேனி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, கிண்டல் பண்ணுறதுக்காகவே வருவோம். அப்படி வர அந்த க்ரௌடை அமைதியாக்கி உட்கார வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் தான் ஜெயிச்சிங்க. எஸ், அதே மாதிரி தான் ஆடியன்ஸை வந்துட்டு அமைதியாக உட்கார வச்சிட்டார். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உட்கார வச்சிட்டார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்லோ பர்னராக ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போய் ஆடியன்ஸை தாளாட்டி உட்கார வச்சிட்டார். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பயங்கரமாக என்கேஜிங்காக கொண்டு போச்சு. இந்த என்கேஜிங் சொல்கிறேன்ல, அது ஏகே சாரும் இல்லை, மகிழ் திணிமேனி சாரும் இல்லை, த்ரிஷா மேமும் இல்லை, அர்ஜுன் சாரும் இல்லை. யார் ரொம்ப என்கேஜிங் வச்சுருந்தாங்கன்னா அனிருத்தோட பிஜிஎம் தான் ஆடியன்ஸை ஃபேன்ஸை என்கேஜிங்காக வச்சுருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் இந்த மூவியோட பாசிட்டிவ் என்ன கேட்டிங்கன்னா, செகண்ட் ஹாஃப் மட்டும் இல்லாமல் அஜித் சாரோட ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் மேக்கிங் ஸ்டைல் ஆஃப் நம்ம மகிழ் திணிமேனி பயங்கரமாக இருந்துச்சு. பட் கிரெடிட்ஸ் ஃபுல்லாக நான் வந்துட்டு அனிருத்தை கொடுப்பேன். ஏன்னா ஆடியன்ஸை கிளாப் மூமெண்ட்ஸும் விசில் மூமெண்ட்ஸும் கொஞ்சம் அப்பப்போ காட்டினது வந்துட்டு அனிருத் தான். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சின்ன கிளாப் மூமெண்ட்ஸ் இல்லை. ஸ்டார்டிங் அஜித் சார் நேம் வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. அப்படியே ரொம்ப ஸ்லோவாக ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிச்சிருச்சு, என்னடா நடக்குது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் அப்பப்போ என்கேஜிங் ட்விஸ்ட்டு, பிஜிஎம், அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டெலாம் வந்து அனிருத்லாம் தெரிச்சிட்டாரு. பயங்கரமாக இருந்துச்சு படம். ஹோல்சமாக என்ன ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூ தான் நான் சொல்லுவேன். அப்படி தான் வந்துட்டுருக்கும் வெளியும், எனக்கு தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டாக போகிறீங்கன்னா ஒரு ப்ரிப்பேர் ஆகிட்டு போய்ங்க. ரொம்ப ஸ்லோ போனால் இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக போகும். படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே அந்த இன்ட்ரோவில் தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்ல, அதனால் ப்ரிப்பேர் ஆகிட்டு போய்ங்க. செகண்ட் ஆஃப் காசுக்கு ஏற்ற பீஸு. என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சந்திக்கிறேன். பாய்.